மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். இன்னைக்கு பகவான் அருளால் நம்ம 50வது அந்தர்யோகம் ஆரம்பிச்சிருக்கோம். அது இன்னைக்கு அவர் நம்மளுடைய ஓங்கார நிஷ்டானந்தா CN நடராஜன் பழைய பேர் அவருடைய நினைவாக இன்னைக்கு அந்தர்யோகம் நடக்குது. அவர் இந்த ஆசிரமத்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு. இந்த அந்தர்யோகத்துக்கெல்லாம் கூட இந்த 50 அந்தர்யோகத்தில் பெரும்பாலும் ஒவ்வொரு அந்தர்யோகத்துக்கும் ஒரு தட்சணை காணிக்க வாங்கி ஏற்பாடு பண்ணவர் அவர் தான், நடராஜன் தான், ஓங்கார நிஷ்டானந்தா. அது மாதிரி நிறைய இங்கே பில்டிங் வேலைகளுக்கெல்லாம் அவருடைய அதிகமான பங்கு ஜாஸ்தியாக உண்டு. அதுக்கடுத்து வெங்கடேஷ் 2 பேர் தான் ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய உழைப்பு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. யாராவது பிடிச்சி பணம் வாங்கிறது, இந்த வேலைகள் நடத்தி கொடுக்கறது, இதில் 2 பேருடைய பங்கு ரொம்ப ஜாஸ்தி. அதில் அவர் ஓங்கார நிஷ்டானந்தா ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லாட்டாலும் கூட அவருடைய ஆசீர்வாதத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அவருடைய பங்கை அவர் பண்ண வேலைகளில் பெரும்பாலான வேலைகளை அவருடைய துணைவியார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணியம்மா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம அவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சொல்லிட்டு இந்த அந்தர்யோகத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம உத்தவ கீதையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உத்தவ கீதையில் ஒவ்வொரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இப்போ 11வது அத்தியாயம் பாகவதத்தில், உத்தவ கீதையில் கணக்கு பண்ண 6வது அத்தியாயம். இதில் நம்ம பல விஷயங்கள் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முன்னாடி பார்த்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் உத்தவருடைய கேள்வி, பந்தப்பட்டவனுடைய லட்சணம் என்ன, பந்தப்படாதவனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டார். பக்தியினுடைய லட்சணம் என்னெல்லாம் கேள்வி கேட்டார். அதற்கு பதில் சொல்கிற விதமாக இந்த அத்தியாயம் அமைஞ்சது. பந்தப்பட்டவன் அஞ்ஞானி, பந்தப்படாதவன் ஞானி. அப்போ பந்தப்பட்டவனுடைய லட்சணத்தையும் பந்தப்படாதவனுடைய லட்சணத்தையும் சொல்கிறதுக்கு ஆரம்பித்தவர், ஞானியின் லட்சணம் என்ன, அஞ்ஞானியின் லட்சணம் என்ன, ஞானத்தினுடைய லட்சணம் என்ன, அஞ்ஞானத்தினுடைய லட்சணம் என்னங்கிறத தெளிவாக விளக்கி சொன்னார். அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லி விளக்கிட்டு பிறகு இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் முதல்ல அர்த்த ஞான சப்த ஞானத்திலிருந்து அர்த்த ஞானத்திற்கு போக வேண்டும் ஒரு கருத்து சொன்னார். இதில் நிறைய பாராயணம் பண்ணுறோம். திருவாசகம் முற்றோதல், கீத பாராயணம், இப்போ கூட நிறையா எல்லாத்தையும் படித்தோம். அதில் படிக்கும்போது சிவபுராணத்தில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் அப்படின்னு சொன்னார். அந்த பொருள் உணர்வதுங்கிறது ஒரு முக்கியமான அங்கம். ஆரம்பத்தில் நாம் பொருள் உணராமல் படிக்கிறது நம்மளுக்கு புண்ணியத்தை கொடுக்கும், சித்த சுத்தியை கொடுக்கும், மனப்பக்குவத்தை கொடுக்கும். ஆனால் பொருள் உணர்ந்து சொன்னால் அது ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கும். நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்கங்கிறதுக்கு ஒரு 10 மணி நேரம் பேசலாம், தத்துவ விஷயமா பேசினா. அது பொருள் உணர்ந்து சொன்னால் அதில் எல்லாம் வேதாந்தம் முழுசாக அந்த 2 வரியில் அடங்கிருது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கங்கிறதுலையே. அப்போ அந்த பொருள் உணர்வு முக்கிய பலன், பொருள் உணராமல் படிக்கிறது அவாந்தர பலன். அதுக்கு உதாரணம் சொன்னார், பசுமாடெல்லாம் சொன்னார். பசுமாடு முக்கியமான பலன் பால் கொடுக்கறது. அதுக்கு பால் கறவை நின்று போன பசுவுக்கும் பலன் இருக்கு. ஆனால் அதனால என்ன வேற முக்கியமான பிரயோஜனம் இல்லைங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லி நம்மளுக்கு முக்கியமாக தேவை ஞானம். ஞானத்தினால இந்த உலகத்தில் வாழும் பொழுதே பிரச்சனைகள் என்ன வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சமமாக ஆனந்தமாக வாழக்கூடிய நிலையையும், அதன் பிறகு இறந்த பிறகு பிறவா நிலையையும் கொடுக்கக்கூடிய ஞானத்தை அடைவது முக்கிய பலன். அது அர்த்த ஞானம் வேணும்னார். அதுக்கு என்ன சாதனை? ஞான யோகம்தான் இறுதியான சாதனை. அதை அடுத்து சொன்னார். கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறாரு. எப்பயுமே கீதையும் சரி உத்தவ கீதையும் சரி நிறைய விஷயங்கள் இருக்குது. விளக்கும் போது பார்த்தா தான் அதோட அர்த்தமெல்லாம் புரியும். பகவத்கீதையை விட நிறைய விளக்கம் நிறையா வரும். அதை விட ஜாஸ்தியான விளக்கங்கள்லாம் வருது. ஆனால் அது பகவத்கீதை அது ஒரு
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சமுதாயத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆயிடுச்சு. சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு இந்த உத்தவ கீதை ரொம்ப முக்கியமாக அமையுது. அப்போ ஞான யோகத்தில் என்ன? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். குருகிட்ட போய் தத்துவத்தை கேட்டுத்தான் புரிஞ்சுக்கிற முடியும். நம்ம தியானம் பண்ணுறது இதெல்லாம் என்னன்னா பக்குவத்தை கொடுக்கும். அதனால தான் இங்கேயும் உத்தவர் கேள்வி கேட்குறாரு, பதில் சொல்கிறார். அங்கேயும் அர்ஜுனன் கேள்வி கேட்குறான், பகவான் பதில் சொல்கிறார். ஏன்னா அவர் தலையில் கையை வச்சு நீ தியானம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லை நீ ஜபம் பண்ணி மோட்சத்தை அடைஞ்சிட்டு போயிருன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் உபதேசம் பண்ணுறாங்கன்னா தத்துவ விஷயம் மட்டும் குரு மூலமாக முறையாக படித்தா நம்மளுக்கு அந்த அர்த்தம் புரியும். அதுக்காக ஞான யோக சாதனை அறிமுகப்படுத்தி அதற்கு பக்குவம் இல்லைன்னு சொன்னால், அது புரியலைன்னு சொன்னால் திருப்பி கர்ம யோகத்தை ஆரம்பித்தார். இங்கேயும் சுருக்கமாக சொன்னார், கர்ம யோகத்தை பற்றி சுருக்கமாக சொன்னார். பிறகு பக்தி யோகத்தை சொல்லி இந்த கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் வேண்டும் என்றால் இங்கே ஒரு புது சாதனை சொன்னார். நம்ம மற்றதில் பார்க்கல, சத்சங்கம்னார். சத்சங்கம் ரொம்ப முக்கியம். சத்சங்கத்துக்குள்ள போய் நம்ம அவங்களோட சேர்ந்து அந்த சத்சங்கத்தில் இந்த விஷயத்தில் ஈடுபாடு உள்ளவர்களோட போய் சேர்ந்தாத்தேன் ஆன்மீகமாக என்னான்னு அவங்க சொல்ல முதல்ல கேட்போம், மேலோட்டமாக போய் கேட்போம். பிறகு அவங்களோட சேர்ந்தா கர்ம யோகம் என்னான்னு தெரியும், பிறகு பக்தி யோகம் தெரியும். பிறகு அவங்க நம்மளெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, கோயில் கூப்பிட்டு போகலாம், அல்லது இந்த மாதிரி அந்தர்யோகம் நடக்கிற இடங்களுக்கு உபன்யாசத்துக்கு கூப்பிட்டு வரலாம். இப்படி அவங்க மூலமாக சத்சங்கம், சத் புருஷர்கள் மூலமாக, சத்சங்கத்தின் மூலமாக கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகத்துக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி சத்சங்கத்தினுடைய முக்கியத்துவத்தையெல்லாம் அவர் சொன்னார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஞான யோக சாதனை முடிஞ்சு கர்மயோக சாதனையில் கடமையை செய்தல், எல்லா செயல்களையும் இறைவனுக்கு அர்ப்பித்தல், பிறகு குறிக்கோள், நம்ம என்ன செஞ்சாலும் உலகத்தில் பிறந்துட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய குறிக்கோள் அவாந்தரமாக நிறைய லட்சியம் இருக்கும். குழந்தை பிறக்கிறது, குழந்தைய வளர்க்குறது, படிக்க வைக்கிறது, கல்யாணம் முடிச்சு வைக்கிறது, சொத்து சம்பாதிக்கிறது. எல்லா செயல்களின் நோக்கம் பேரானந்தத்தை பெறுவது மட்டுமே. அது என்ன? இறைவனை அடைவது, மீண்டும் பிறக்காமல் இருப்பதுங்கிற மைண்டில் புத்தியை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க, அது கடவுளுக்கு அர்ப்பணமாக செஞ்சுட்டு போயிடுங்க. லட்சியம் என்ன? இதெல்லாம் டெம்பரவரி லட்சியம், அது மேலான லட்சியங்கிற புத்தி அப்பப்போ இருக்கணும். கடியாரத்தில் சின்ன முள் மெதுவாக ஓடும், பெரிய முள் அப்பப்போ சின்ன முள்ளை டச் பண்ணிட்டு வர்றது மாதிரி அப்பப்போ கடவுளுடைய லட்சியத்தை டச் பண்ணிட்டு வரணும் நம்ம மனசெல்லாம். என்ன செஞ்சாலும் அது நினச்சிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் சாதனை. பிறகு காமிய கர்மம், பிராயச்சித்த கர்மம் குறைச்சிக்கிட்டு செய்கிறது கர்மயோகம். பக்தி யோகத்தில் என்ன பார்த்தோம்னு சொன்னால் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். என்ன இருந்தாலும் நம்பிக்கை இல்லாட்டி அந்த பக்தி யோகத்துக்கு அவசியமே இல்லை. முதல்ல கடவுளை நம்பணும், அவர் தான் எல்லாத்துக்கும் பெரியவர்னு. பிறகு ஆரம்பத்தில் கதைகளை கேட்குற, தத்துவமெல்லாம் கேட்டால் புரியாது. முதல்ல பகவானுடைய கதைகளை கேட்குறது, பாடுறது, அவரை நினைக்கிறது, பிறகு ஜபம் பண்ணுறது, விழாக்கள் கொண்டாடுவது, திருவிழாக்கள்லாம் நடத்துறது பக்தி யோகங்கிறார். அதெல்லாம் ஆரம்பத்தில் கட்டாயம் வேணுங்கிறார். விழாவை வச்சு நிறைய வழிபாடுகள்லாம் பண்ணுறோம். பிறகு இறைவனமே அடைக்கலமாக கொண்டு சகுன பக்தியிலிருந்து நிர்குண பக்திக்கு செல்லுவது பக்தி யோகத்தின் லட்சியம். நிர்குண பக்தினா என்ன? ஞான யோகத்துக்கு போகணும். அதுதான் சாதனையும் பக்தி, சாத்தியமும் பக்தி. சாதனை என்ற சகுன பக்தியில் உருவ வழிபாடு, கோயிலில் வழிபடுறது, பூஜை பண்ணுறது, திருவிழாக்கள் நடத்துறது, இதெல்லாம் சகுன பக்தி. இதன் மூலமாக கடவுள் நீக்கமர நிறைந்திருக்கிறார், என்னுள்ளும் இருக்கிறார், அவர் அருவமாக உணர்வு ரூபமாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறார் என்று நாம் உணர்வது நிர்குண பக்தி. சகுன பக்தியிலிருந்து நிர்குண பக்திக்கு செல்ல வேண்டும். இதற்கு சத்சங்கமும் ஒரு முக்கியமான சாதனைன்னு சொன்னார். அந்த சத்சங்கத்தில் யாரை சத்சங்கம் பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது நாம் கூட படிக்கக்கூடிய மாணவர்கள், சக மாணவர்கள் என்ன, இந்த சத்சங்கத்தில் மட்டும் 10 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் சக மாணவர்கள் இருப்பாங்க, வேறு சங்கத்தில் இருக்க மாட்டாங்க. 10th படிக்கிறவனுக்கு 10th படிக்கிறவனே சக மாணவர், காலேஜில் படிக்கிறவனே சக மாணவர். இங்கே எப்படி தெரியுமா சக மாணவர்? 15 வயசு பையன் 90 வயசு தாத்தாவை என் கிளாஸ்மேட்னு சொல்ல முடியும், வேற எதுலையும் சொல்ல முடியாது.
நாங்கள் ரிஷிகேஷ் போயிருக்கும்போது ஒரு பெரியவர் எம்எல்ஏ எம்எல்ஏ இருந்தார். அவருக்கு 75 வயசு, எங்களுக்கெல்லாம் 30-32 வயசு. அப்போ எல்லாம் அவர் ஒருத்தர் பெரியவர்கிட்ட இவர் என் கிளாஸ்மேட் அறிமுகப்படுத்துகிறேன், என் தோளில் கையை போட்டு. அவருக்கு 75 வயசு, என் தோளில் கையை போட்டு இவர் என் கிளாஸ்மேட் அப்படிங்கிறார். அது மாதிரி இந்த சத்சங்கத்தில் எல்லாம் சகமானவர்கள், அவர்களுடைய சத்சங்கம். இரண்டாவது, நல்ல மகான்களுடன், எத்தனையோ பேர் மகான்கள் பார்த்துருப்போம், அவங்களுடைய தொடர்பை வச்சுக்கிறது. பிறகு குருமார்களுடன் தொடர்பு வச்சுக்கிறது. பிறகு வயதான நற்குணம் உள்ள மனிதர்கள், முக்கிய நற்குணம், நல்ல குணமுள்ள பெரியவங்களோட தொடர்பு வச்சு, இதெல்லாம் நம்ம சத்சங்கம். இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு போய் நம்மளை பெரிய இடத்துல போய் ஞானத்தில் போய் சேர்த்து விடும் சொன்னார். உடனே ஒரு கேள்வி வந்துருச்சு, இந்த சத்சங்கம் சத்புருஷர்கள்லாம் சொல்கிறீங்களே, இதுக்கு முன்னாடி ஞானின்னு சொன்னீங்க, ஞானி லட்சணம் என்னன்னு கேட்டார். இங்கே சத்புருஷர்கள்னு சொன்ன உடனே சத்புருஷர்களின் லட்சணம் என்ன? ஞானியின் லட்சணத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் சத்புருஷர்கள் லட்சணத்தை கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். அதோட நாமளும் சத்புருஷர்களாக மாறலாம், அதை தெரிஞ்சுக்கிட்டா. அதுக்காக ஒரு 30 பண்புகளை சொல்லி, இந்த பண்புகள் உள்ளவங்கெல்லாம் சத்புருஷர்கள்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம அதிலே வந்திருக்கோம். சரி, போன கிளாஸில் 3 சத்குணங்களை பார்த்தோம். நம்ம இதில் அவர் கேட்கும்பொழுது கேள்வி என்ன கேட்குறாருன்னா, சத்புருஷர்களின் லட்சணம் என்னன்னு கேட்குறார். பிறகு பக்தியின் லட்சணம் என்னன்னு கேட்குறாரு உத்தவர். இந்த அத்தியாயத்தில் இனிமேல் வரக்கூடிய டாபிக் என்னன்னா, சத்புருஷர்களின் லட்சணம் 30 லட்சணம் சொல்ல போறார். பிறகு பக்தியை பற்றி தான் கடைசி வரைக்கும் சொல்ல போறார். அப்போ சத்புருஷர்கள் லட்சணத்தை ஸ்லோகம் 27 அதை கேட்கும் பொழுது இன்னொரு ஒரு கருத்து சொன்னார். நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லித்தே ஆகணும். அதுக்கு காரணம், நான் உங்கள் மேலே ரொம்ப பக்தி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு பதில் சொல்லுங்கன்னார். நான் சும்மா கேட்கல, உங்களோட பக்தியோட பணிந்து கேட்குறேன், ரொம்ப பக்தி வச்சுருக்கேன், அதனால் சொல்லுங்கள்னார். பிறகு நான் மற்றவங்கள மாதிரி புரிஞ்சுக்கல, உங்களை அவதார புருஷன் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுடைய சொரூபத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். துரியோதனை மாதிரி சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறல. துரியோதனுக்கு என்ன காட்டினாலும் புத்தி வரல, ஒரு கடவுளுங்கிற எண்ணமே வரல. அப்படி சொல்லியிருக்கும் அவனுக்கே சான்ஸ் கொடுத்தாரு, உனக்கு நான் வேணுமா படம் வேணுமான்னு சொல்லி. கடவுள் வந்தாச்சுன்னா எல்லாம் வந்தது மாதிரி. சரி, இவன் கேட்டது என்ன பண்ணான், நீ உன்னை வச்சு நான் என்ன பண்ணேன், உன் படவே வேணும்னு கேட்டான். அப்படிதானே கேட்டான். பகவானே கூட இருந்தால் படையை போல எவ்வளோ பலங்கிறது அவனுக்கு தெரியல. இவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய பலத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் நீதே எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொன்ன உடனே இதில் ஒரு 30 பண்புகளை சொல்கிறாரு. அதில் 29, 30, 31, 32, 33 இந்த ஸ்லோகங்களில் 30 பண்புகள், 29ல் 7 பண்புகள் சொல்கிறாரு. நம்ம ஒவ்வொரு பண்புகளாக பார்க்கலாம். அதில் 3 பண்பு பார்த்துருக்கோம், அதை சுருக்கமாக ஞாபகப்படுத்திட்டு மிச்ச பண்புகளை பார்க்கலாம். இந்த பண்புகள்லாம் நம்ம வாழ்க்கைக்கும் பயன்படும், ஞானத்துக்கும் பயன்படும், நம்ம மனசு அமைதியாக இருப்பதற்கும் பயன்படும். இந்த பண்புகள் எல்லாமே இதை பற்றி பார்க்கலாம். இதில் முதல் பண்பு கிருபை, கருணையுடன் கூடியவன். இந்த கருணைங்கிறது வேதம் ஆன்மீகத்துக்குள்ள வந்தாலே முதல்ல முக்கியமானது என்ன? அன்பு, கருணை. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்துறது நம்ம குடும்பத்துல பக்கத்துல இருக்கவங்களுக்கு, உறவினர்கள்ட்ட மட்டும் செலுத்தினா அதுக்கு பேர் அன்பு. எல்லாரிடமும் அன்பு செலுத்தினா அதுக்கு பேர் அருள்னு பேர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இல்லறத்துல அன்புடைமை, புறவரத்துல அருளுடைமைன்னு வச்சார். வள்ளலார் என்ன பண்ணார்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார். அது கருணை. விவேகானந்தர் எங்கேயோ ஒரு இடத்துல பட்டியலை கிடக்கிறான்னு சொன்னோம்னு அப்படியே அழுகிறார், அவனுக்குள்ளே கண்ணீர் சிந்துது. இதெல்லாம் கருணை. இந்த கருணையை வளர்த்து கொள்ளணும். பெரியவங்கள்ட்ட இந்த கருணை எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறார். இந்த கருணை வரணும்னா நம்மளுக்கு சில கஷ்டங்கள் வரும்போது சகிச்சு பழகணும். சகிச்சு பழகணும்னா இந்த கருணை மற்றவங்கள் மேல வரும். மனிதன் மனதில் 2 பாவனை இருக்குன்னாரு. அதாவது சாதாரண இயல்பா தவறான 2 உணர்வுகள் வருமா, அது கூடாது. இந்த கருணைக்கு அந்த 2 உணர்வுகள் கூடாது. ஒன்று என்னன்னா ஜட பாவம். மற்றவங்க கஷ்டத்தை பார்த்துட்டு கல் மாதிரி இருக்குது,
கொஞ்சம் கூட உணர்வற்று இருக்கிறது. ஏன்னா எவன் கஷ்டப்பட்டா நம்மளுக்கு என்ன அப்படின்னு ஜட மாதிரி இருக்கிறது ஒரு தவறான எண்ணம். கொஞ்சமாவது வருத்தப்படணும், அதுக்காக கொஞ்சம் ஒரு துக்கப்படணுங்கிறார். மற்றவங்களுடைய துக்கத்தை பார்த்து நாமளும் கொஞ்சம் துக்கப்படணும். இது ஒண்ணு, இது கூடாது. இது ஜடமா இருக்கிறது கூடாது. ரெண்டாவது, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜடமா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் கஷ்டத்தை பார்த்தா சந்தோஷம். மற்றவனை கஷ்டப்படுத்தியே சந்தோஷப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இவன் வாழ்க்கையே எப்படி இருக்குன்னு தெரியுமா? இவனுக்கு சந்தோஷம் எதுல வரும்னா, மற்றவங்க படுற கஷ்டத்தை வருது. இது ரொம்ப மோசம்ங்கிறார். இது ரெண்டும் இல்லாமல் இருக்கிறதன் கருணை. இதை பார்த்த நம்ம சட சந்தோஷ அபாவக, மற்றவர்களின் துயரத்தை பார்த்து கல்லு மாதிரி ஜட மாதிரி இல்லாம, மற்றவர்களின் துயரத்தை பார்த்து நாம் சந்தோஷப்படாமல், மற்றவர்கள் கஷ்டத்தில் பங்கெடுத்து கொண்டு அவர்கள் மீது அன்பு செலுத்துவது கருணை. இது பார்த்தோம். பிறகு அகிருத தோஷக, அதாவது துரோகம் செய்யாதவன். இங்க இதுக்கு விளக்காசிரியர்கள் சொல்ற இது என்னன்னா, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாதுங்கிற. நம்பிக்கை துரோகம் செய்யாதவன். அதனாலதான் என்னன்றி கொண்டார்க்கும் உய்விண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்குங்கிற. இதுக்கு வேற விமோச்சனமே இல்லைங்கிறார். நன்றி மறந்தா விமோச்சனம் இல்லைங்கிறார். ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கிறணும். தர்மமா நன்றியான்னு பார்த்தா தர்மமே முக்கியம். ஏன்னா மகாபாரதத்துல கர்ணம் பண்ணது தப்பு, ரைட்டுன்னு சொல்லிடக்கூடாது. தர்மம்னு வந்தா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தர்மத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதுக்காக ஒருத்தன் பெரிய குலகார நமக்கு நிறைய நன்மையை செஞ்சு அவனை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னா, அங்க நன்றி அங்க முக்கியம் இல்லை. அவனுக்கு வேற கருணை காட்டலாம், சாப்பாடு போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா தர்மத்துக்கு பிறகு நன்றி. ஏன்னா சில நேரங்கள் நன்றிங்கிற பேர்ல அதர்மத்துக்கு துணை போயிடக்கூடாது. ரொம்ப முக்கியம். பீஷ்மர் துரோணர் பண்ண வேலையெல்லாம் அதுதான். அது பண்ணக்கூடாது. எங்க தர்மமோ அங்கதான் இருக்கணும். விதுரர் சொல்லி பார்த்தார், விலையை ஓடியான்ட்டார்ல. அதே மாதிரி விபீஷணன் என்ன பண்ணான்? கும்பகர்ணன் சொன்னா கேட்கல, இருந்தாலும் அதர்மத்துக்கான துணை போனான். ஆனா விபீஷணன் சொல்லி பார்த்தான், கேட்கறன்னு வந்துட்டான் தர்மத்து பக்கம். அதனால அதையும் கவனமா புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது பொதுவா. இது ரெண்டாவது பார்த்தோம். இதுல நாம அப்படி ஒரு நம்பி ஒருத்தட்ட ஒரு காரியத்தை இறங்கணும்னு சொன்னா அதுல நிறைய நன்மைகள் இருக்கு. என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் பலர் உண்டு. எம்ஜிஆர் வசனம். நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. அப்ப நம்பிக்கை துரோகம் நாமும் பண்ணக்கூடாது. அதுக்காக எல்லாரையும் நம்பாமே இருக்கக்கூடாது. ஒரு திருடனை அன்பால பேசி நம்பி சாரதா தேவியார் திருடனே மாத்திட்டாங்க. நான் சொன்னேன், உதாரணம் சொன்னேன். அது மாதிரி இது ரெண்டாவது பண்பு, நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருத்தல். பிறகு மூணாவது, இதுல நம்பிக்கை துரோகத்துல இன்னொன்னு சொன்னார். அதாவது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பழி வாங்க வேண்டும் உணர்வில்லாமல் இருத்தல். சில பேருக்கு பழி வாங்கணுங்கிற என்ன வேற இருக்கு, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இதையும் இந்த விஷயத்துல சொன்னாங்க. நம்மளுடைய போன கிளாஸ்ல இன்னொரு விஷயம் சொன்னேன். நம்ம நாடு வீழ்ச்சி அடைந்ததுக்கு காரணமே என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம். நம்மகிட்ட இருந்தவங்க தான் நம்பிக்கை துரோகம். அவனுக்கு என்ன தெரியும் நம்ம நாட்டை பத்தி? எப்படி ஜெயிச்சான்? கொஞ்சம் பேர் நம்ம நாட்டை எப்படி ஜெயிச்சான்? நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாலே ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சு அந்நியன் கையில் ஆட்சி போனது காரணமே. பெரும்பாலும் பாருங்க, நம்ம ராஜாக்கள் தோத்துருந்தாங்கன்னா அங்க ஒரு நம்பிக்கை துரோகம் இருந்திருக்கும். கூட இருந்தவன் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கும். அப்படித்தான் ஆயிருந்திருக்கும். ஜப்பான்ல சில நேரங்கள்னா நம்மளை பத்தி சொல்லுவாங்களாம், குறை நீங்க சில நேரங்களில் ரொம்ப அடிமையாயிடுறீங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலையில உங்கால் தானே சுட்டான், ஆர்டர் கொடுத்தேன்னு அவன் பிரிட்டிஷ்காரன் சுட்டான், உங்கால் தானே, துப்பாக்கி அப்படி திருப்பி இருக்க முடியாதுன்னா, ஒருத்தன் திருப்பி இருந்தா போதும்ல, நானா ஒருத்தன் திருப்பி இருந்தா போதும்ல, அத்தனை பேர் பிழைச்சிருப்பான்ல அப்படின்னா. அது மாதிரி அதெல்லாம் நம்பிக்கை துரோகங்கிறது கூடவே கூடாது. இது எல்லாருக்கும், சாதாரண மனிதர்களுக்கும் எல்லாருக்குமே அது நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. நாமளும் நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும். யாரை நம்பணுமோ அவங்கள நம்ப வேண்டும். பிறகு மூன்றாவது பார்த்தோம், திதிக்ஷா, சகிப்புத்தன்மை, பொறுத்து கொள்ளுதல். இதுல என்னன்னு சொன்னா, அதாவது பெரிய சுகம், பெரிய வெற்றி, லாபம்
இது வந்தாலும் கூட என்ன பண்ணணும், அதையும் பொறுத்துக்கிறணும், அதில் ஆடக்கூடாது. நஷ்டம் வந்தாலும் பொறுத்துக்கிறணும், லாபம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை அமைதியை சகித்து பழக வேண்டும். இன்பத்தில் துள்ளாமல் துன்பத்தில் துவளாமல் இருக்கக்கூடிய பண்பு கட்டாயம் வேண்டும். கஷ்டம் வந்தால் அப்படியே ஏற்றுக்கிறதாங்கிற அர்த்தம் கிடையாது. கஷ்டம் வந்தால் கஷ்டத்தை நீக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ அவ்வளோ முயற்சி பண்ணணும். அங்கே பண்ணவே முடியாத சூழ்நிலை வரும் பொழுது ஏற்றுக்கொண்டு பழகிறது ஒரு பண்பு. தலைவலி மாத்திரை சாப்பிட்டா 1/2 மணி நேரம் ஆகும் தலைவலி போக. டிவியை பார்த்துட்டு உடனே சாப்பிட்டோன்னா தலைவலி போகிறது மாதிரி உடனே போகணும்னு நினச்சிடக்கூடாது. டிவியில் விளம்பரம் அப்படி தான் காமிப்பான். அவர் வாயில் போட்டு தண்ணியை குடித்தோடனே தலைவலி போயிடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அது மாதிரி எதாக இருந்தாலும் கொஞ்சம் காலம் எடுக்கும். அதற்கு நாம் வெயிட் பண்ண வேண்டும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பிறகு இன்பத்தை துன்பத்தை சகித்து கொள்வது மாதிரி இன்பத்தையும் நாம் கொஞ்சம் சகித்து பழக வேண்டும். இது வரைக்கும் பார்த்துருக்கோம் நாம். அடுத்த கருத்து இனிமேல் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், உறுதி. சத்தியசாரக, உண்மையாக நடந்து கொள்வதில் உறுதி, உண்மை பேசுவதில் உறுதி, வாய்மையில் உறுதியாக இருப்பவர்கள், சத்தியத்தையே பலமாக கொண்டவர்கள்ங்கிறார். ஸ்ட்ரென்த், இதுதான் ஸ்ட்ரென்த் தான். அதாவது நம்ம நேர்மையாக வாழ்கிறது, உண்மையாக வாழ்கிறது, இதெல்லாம் பலவீனம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்படி வாழ்ந்தால் உலகத்தில் பிழைக்கவே முடியாதுன்னு சொல்லி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அதுதான் பெரிய சக்தியாம். அதெல்லாம் அதில் வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். மகாத்மா காந்தி அதனால தானே எவ்வளோ பெரிய காரியத்தை சாதிக்க முடிஞ்சது. 2 தான் இருந்துச்சு, வாய்மை 1 இருந்துச்சு அவர்கிட்ட முக்கியமாக. அதுதான் பெரும் பலமாக இருந்தது அவருக்கு. பிறகு அஹிம்சை. இதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்மளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறார். அதிகமா படை இருக்கிற ஒரு பாதுகாப்பு எப்படியோ அப்படி இந்த நேர்மை இப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு. பாண்டவர் பக்கம் 11 அக்ஷௌரணி படை இருந்தாலும் கூட அது பாதுகாப்பை கொடுக்கல. இவங்க பக்கம் கம்மியா இருந்தாலும் கூட ஏன் பாதுகாப்பை கொடுத்துச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய நேர்மை அதில் உறுதியாக இருக்கிறது. தர்மம், தர்மம்ங்கிறது தெய்வம் தான். தர்ம பலம் தெய்வ பலம் ரெண்டும் உறுதியை கொடுக்கும், நம்மளுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் பாதுகாப்பை கொடுக்கும், பதவி பாதுகாப்பை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. அது மேலோட்டமா உண்மை. ஆனா என்னதான் இருந்தாலும் கூட தர்மம்னு இருந்தா அது எல்லாவற்றையும் விட பாதுகாப்பை கொடுக்கும். ஆட்கள் சுத்தி நிறைய பேர் இருந்தா பலம், பணம் இருந்தா பலம், பதவி இருந்தா பலம்லாம் நினைக்கிறது செகண்டரி தான். தர்மம் இருந்துன்னு சொன்னா எல்லாவற்றையும் மீறி விடும் அப்படிங்கிறார். இவங்களுக்கெல்லாம் உண்மை பேசுறவங்களுக்கு, தர்மமா நடக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கும் அப்படிங்கிறார். சில பேர் எப்படின்னா, ஒருத்தர் சொன்னாராம், எப்போ உண்மை பேசுவீங்கன்னா, பொய் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா மட்டும் உண்மை பேசுவேன்னாராம். பொய் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னாத்தே உண்மை பேசுவாங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுது? வேற வழியே இல்லை உண்மை பேச. அந்த இடத்துல உண்மை பேச முடியாத சூழ்நிலை இருக்கு, ஒருத்தரை காப்பாற்ற வேண்டியிருக்கு, அந்த இடத்துலதான் பொய் பேச சொல்லியிருக்கு சாஸ்திரம். இவர் என்ன பேசுறாரு? உண்மை பேசுறதுக்கு பொய் பேச வழியே இல்லாட்டதான் உண்மை பேசுவாங்களாம். அதனால இங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நிறைய பார்த்துருக்கேன், பொய் பேசினாத்தே நல்லா வாழ முடியும்னு நினைக்கிறாரு. சொன்ன ஒரு உதாரணம், சென்னையில் ஒருத்தர் முன்னாடி உட்காந்துக்கிட்டே ஃபோன் பண்ணுறாரு. ஒருத்தர் கேட்குறாரு, எங்கே இருக்கேன்னு கேட்டால் நான் பெங்களூரில் இருக்கேங்கிறார். என் முன்னாடியே அவர் அங்கே சென்னைக்குள்ளே இருந்தே ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்கேன்னு கேட்டால் என் முன்னாடி நான் பெங்களூரில் இருக்கேங்கிறார். என்னங்க அப்புறம் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப ஒரு ஹை லெவல். என்ன சொன்னாருன்னா, நான் கேட்டேன், நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறீங்க பைக்கில், அவர் என்ன உங்களை பார்த்துட்டாருன்னா பாரு, பாண்டிச்சேரியில் இருக்கேன்னு சொல்லி பெங்களூர் பொய் சொல்லியிருக்காருல்லன்னு நினைப்பாரா இல்லையான்னு கேட்டேன். இப்போ நான் பொய் உண்மை பேசினா அவனுக்கு தெரியும் நினைக்கிறாங்கிறீங்களா? நான் சென்னையில் இருந்துக்கிட்டே பொய் சொல்லின்னு அவருக்கும் தெரியும், அவருக்கு தெரிகிறது எனக்கும் தெரியும். இப்படி பொய்யிலே பேசி பொய்யிலே வாழ்ந்து பொய்யிலே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கு, இதுதான் எங்கள் வாழ்க்கைங்கிறார். எங்கே போய் சொல்கிறது? நிம்மதி இருக்காது.
ஒரு பெரியவர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணாரு, ஆரம்பத்துல ரொம்ப சத்தியத்தெல்லாம் கடைப்பிடிச்சு தர்மத்தை கடைப்பிடிச்சிருக்காரு. நிறைய கஷ்டம் வந்துருச்சு. கஷ்டம் வந்த உடனே நிறைய சொன்னாங்களாம், எதுக்கு இதை போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் லூஸ்ல விடுங்க, கொஞ்சம் அதர்மமா நடங்க, கொஞ்சம் பொய்யெல்லாம் பேசுங்கன்னாராம். அவர் இல்லை, இத்தனை நாள் கடைப்பிடிச்சிட்டேன், வந்தா வரட்டும் இருந்தாராம். அவர் அந்த பொய் சொல்லி இருந்தா எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குமோ, அதர்மமா இருந்தா எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குமோ, அதோட பல மடங்கு கொஞ்ச நாள் கழிச்சு கிடைச்சிருச்சான் சொல்றாரு அவரு. ஹரிச்சந்திரன் எடுத்துங்க, அதை விடாம இருந்ததுனால அவனுக்கு எவ்வளவு பெரிய லாபம் கிடைச்சு, அதை விட பெரிய லாபம் கிடைச்சா இல்லையா? திருப்பி ராஜ்யம் கிடைச்சி, திருப்பி மனைவி கிடைச்சாங்க, திருப்பி மக்கள் கிடைச்சாங்க, அதோட அவனுக்கு மோட்சமும் கிடைச்சது. அதனால ஆரம்பத்துல கஷ்டம் இருக்கும், இருந்தாலும் விடக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு. இது உண்மையில் உறுதி, நேர்மையில் உறுதி, இது ஒரு பண்பு. இது 4வது பண்பு. 5வது, கீழ்மை இல்லாத மனம், அனவத் யாத்மாங்கிறார். அந்த கரணத்துல மனசுல வெறுக்கத்தக்க மனம் இருக்கக்கூடாதான். நம்ம மனசு வெறுக்கிறது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது. இதுக்கு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, பொறாமை இல்லாத மனசுங்கிறாங்க. ஏன் அதை சொல்றாங்கன்னு சொன்னா, அழுக்கிலேயே பெரிய அழுக்கு எதுன்னா பொறாமை தான். திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்காரு, அழுக்காராமைன்னு ஒரு அதிகாரமே வச்சுட்டார். இந்த பொறாமைங்கிற பண்பு நிறைய இடங்கள்ல அசூயைன்னு சொல்லுவாங்க. அழுக்குன்னு சொன்னாலே பொறாமை தான். இது நீக்கிறது பெரும்பாலும் முடியறது இல்லை. ரொம்ப ஞான நிஷ்டையானத்தை முடியும். ஒரு பெரியவர் சொன்னார், 7 வருஷம் நான் சாதனை பண்ணி பொறாமை வரக்கூடாதுன்னு தியானம் பண்ணி இதை பற்றியே சிந்திச்சு 7 வருஷம் கழிச்சு எனக்கு பொறாமையே இல்லை, ஆனந்தமா இருக்கு மனசு, பெரிய சுமையிலிருந்து இதுல விடுபட்டது மாதிரி இருக்குன்னு சொன்னார் ஒரு பெரியவர். அப்ப இந்த பொறாமை ஏன் இதை இந்த வெறுக்கத்தக்க மனம்ங்கிறதுனா, பொறாமை உள்ள மனம் தான் வெறுக்கத்தக்க மனமா. ஏன்னு சொன்னா அதுக்கு ஒருத்தர் விளக்கம் சொல்றாங்க. திருக்குறளோட பாருங்க, அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அகுதியில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்லை, பொறாமைக்காரன் வாழ்ந்ததும் இல்லை, பொறாமை அற்றவன் அழிந்ததும் இல்லைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். பொறாமைக்காரன் வாழ்ந்ததும் இல்லை, உதாரணம் துரியோதனன் தான். பொறாமையற்றவன் அழிந்ததும் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப நமக்கு ஒரு சொல்லலாம், என்கிட்ட ஒரு கோபம் இருக்கு, என்கிட்ட கோபம் இருக்கு, பழி வாங்குற குணம் இருக்கு, ஏய் நான் பெரிய கோபக்காரன் பெருமையா சொல்லுவேன். சொல்லாமா இல்லையா? சிலர் சொல்றாங்கல்ல, டேய் நான் பெரிய கோபக்காரன்பா, பார்த்து நடந்துக்க, நான் பழி வாங்க நினைச்சா வாங்கிடுவேன், என்கிட்ட பழி வாங்குற புத்தி, இதெல்லாம் பெருமையா சொல்லுவான். சொல்றோமா இல்லையா? என்கிட்ட ஏதாவது நான் பேராசை பிடிச்சவன்ப்பா, அதை அடையன்னு நினைச்சா அடைஞ்சுதான் பாவேன், சொல்றோமா இல்லையா? நான் பெரிய பொறாமைக்காரன் யாராவது சொல்லுவாங்களா? இதுவும் கெட்ட குணம்தான், மற்ற எல்லாம் கெட்ட குணம் தான். அந்த கெட்ட குணத்தை கூட பெருமையா சொல்ற பழக்கம் இருக்கு. நான் கோபக்காரன், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், நான் நினைச்சா உன்னை தொலைச்சிருவேன், பழி வாங்கியே தீருவேன், இதெல்லாம் பெருமையா சொல்றான். நான் பெரிய பொறாமைக்காரன்பா அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுங்க, சொல்லுவானே யாராவது? ஏன்னா அவங்களுக்கே தெரியுது அது இழிவான ஒரு குணம், எல்லாருக்கும் தெரியுது, இருந்தாலும் வெளியே முடியல, நீக்க முடியல. இது இல்லாம இருக்கிறது ஒரு சத்குணம் அப்படிங்கிறார். இது ஒரு முக்கியமான குணம்ங்கிறார், இந்த பொறாமையை நீக்குவது. இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தோஷம் அப்படிங்கிற நீக்க வேண்டிய குணம். இது 5. கொஞ்சம் சுருக்கமா பார்த்துட்டே போறேன். இந்த நட்பண்புகளை ஞாபகம் வச்சுக்கங்க, நிறைய ஞாபகம் வச்சாதான் நல்லா பண்ண முடியும். நம்ம முதல்ல என்ன பார்த்தாரு, கருணை பார்த்தாரு, பிறகு என்ன சொன்னாரு, கருணை, பிறகு இதுல உறுதி, என்ன ஞாபகம், எனக்கே ஞாபகம் இடத்துல நம்பிக்கை துரோகம், இப்ப பொறாமை, இதெல்லாம் வந்திருக்கு. அடுத்து சமம் பார்ப்போம் கடைசியா. சமகன்னு சொன்னா சமமாக இருப்பவன். எதில்? மொத்தம் 4 விஷயத்துல சமமா இருக்கணும். இன்ப துன்பத்தில் சமமா இருக்கணும், கர்ம பலத்தில் சமமா இருக்கணும், மற்றவர்களை நடத்துவதில் சமமா இருக்கணும், பிறகு சம நோக்கு இருக்கணும் எல்லா விஷயம். இப்படி 4 விஷயம் சொல்றாங்க இங்க. இன்பத்திலையும் சமமா இருக்கணும், துன்பத்திலையும் சமமா இருக்கணும். சில பேர் இந்த இன்பத்தை கூட துன்பத்தை சரி சகிச்சுக்கிறேன்பாங்க, இன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகணும். சில பேர் இன்பம் வேணான்னு சொல்லிடக்கூடாது. இப்போ இந்த சேரியில் இருக்கவங்களாம் வீடு கட்டி கொடுத்தாங்க, புரியுதுங்களா? அவங்க ஏன் கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கு?
நம்மளுக்கு இந்த சோகமெல்லாம் வேணாப்பன்னு அதை வாடகை விட்டு போட்டு திருப்பி அங்கே போயிருப்போம். ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அதை அனுபவிச்சுக்கலாம். அதையும் சமமாக பார்க்கணும். துன்பத்தை மட்டும் சமமாக பார்க்கறது இல்லை. வெளியே வந்து ஆடக்கூடாதே ஒழிய இன்பத்தையும் துன்பத்தையும் நம்ம சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்பம் வேணான்னு சொல்லலை. அது ரொம்ப முக்கியமானது. இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாக இருந்து பழகுதல். பிறகு நாம் செயல் செய்யும் போது இது கர்மயோகத்திலே வருது. ஒன்று வெற்றி வரும் அல்லது தோல்வி வரும், லாபம் வரும், நஷ்டம் வரும். சில நேரங்களில் நம்மளுக்கு புகழ்ச்சி வரும் சில செயல் செஞ்சால், சில நேரங்களில் நிகழ்ச்சி வரும். உண்மையிலே புகழுக்குரிய காரியத்தை செஞ்சுருப்போம், ஆனால் என்ன ஒரு 4 பேர் நம்மளை தூற்றுவான். இப்படி ஒரு செயல் செய்யும் போது வரக்கூடிய லாப நஷ்டம், வெற்றி தோல்வி, புகழ்ச்சி இகழ்ச்சி, இதை ஏற்றுக்கொண்டு பழகுதல், இதில் சமபாவனையோடு இருத்தல். புகழ் வந்தால் ஒதுக்கிறது இல்லை, புகழையும் சமமாக வச்சுக்கிறணும். புகழ் வேணான்னு சொல்றது இல்லை, வெற்றி வந்தால் வேணான்னு சொல்றது இல்லை, லாபம் வந்தால் வேணான்னு சொல்றது இல்லை. அதையும் அதில் எப்படி சம மனநிலை இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் சம மனநிலை இருக்கணும். ஏற்கனவே இது வந்து நம்ம கர்மயோகத்தையெல்லாம் உதாரணம் சொல்லியிருக்கேன் நிறையா. ஒரு கப்பல் வியாபாரி சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? ஒரு கப்பல் வியாபாரி திருப்பி நான் புதுசாக வந்திருப்பேன், ஞாபகப்படுத்துகிறேன். பெரிய கப்பல், அதெல்லாம் ஞானத்தினால தான் வரும் இது சமபாவனைங்கிறது. ஒரு பெரிய கப்பல் வியாபாரி மீட்டிங்கில் உட்காந்துருக்காரு. ஒரு பிஏ வந்து சொல்கிறான் பக்கத்தில், என்ன சொல்கிறான் என்னமோ சொன்ன உடனே இவர் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிக்கிறார். அந்த இறைவனுக்கு நன்றிங்கிறார். ரெண்டாவது என்ன பண்ணுறான், கொஞ்சம் நேரம் கழித்து மீட்டிங் போய்கிட்டே இருக்கு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. பிறகு வந்து பிஏ ஏதோ சொல்கிறான், அப்பயும் அந்த இறைவனுக்கு நன்றிங்கிறார். சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னால், இவர் பிறகு மீட்டிங் முடிஞ்சிருது. என்ன 2 தடவை வந்து சொன்னால் இறைவனுக்கு நன்றின்னு என்னன்னு கேட்டால், நான் என்னுடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் அடமானம் வச்சு சிலதுக்கெல்லாம் விற்று ஒரு பெரிய பிஸ்னஸில் போட்டேன். அதில் கப்பல் சரக்கேறி வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்தால் பல மடங்கு எனக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் என்ன செய்தி, அந்த கப்பல் புயலில் சிக்கிக்கிறிச்சு, மூழ்க போகுது, கட்டாயம் காப்பாற்றுறது கஷ்டம்னு வந்து தகவல் வருது. வந்த உடனே ஒரு மனசை பார்த்தாராம், அமைதியாக இருந்துச்சான், சாந்தமாக இருந்துச்சான். இப்போ இந்த கப்பல் மூழ்கிடுச்சுன்னா நடுத்தருவுக்கு தான் வரணும், அவர் வேறு வழியே கிடையாது. அப்போ கடவுள்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, இந்த சூழ்நிலையும் எனக்கு வந்து மனசை சமமாக வச்சுருக்க பாவனை கொடுத்துருக்கியே, அப்படிப்பட்ட அந்த கொடுத்த கடவுளுக்கு நன்றின்னாராம். பிறகு 2-3 மணி நேரம் மீட்டிங் நடக்குது. முடிஞ்சவொடனே என்ன சொல்கிறார் திருப்பி, இது கப்பல் தப்பிச்சிருச்சுங்கிறாங்க. அப்போ பெரிய சந்தோஷம் வரணும்ல, அப்பயும் அமைதியாக இருந்துச்சான். அதனால் இப்பயும் என் மனசை சமமாக வச்சுருக்கேன், அந்த கடவுளுக்கு நன்றின்னாராம். இப்படி சமபாவனை. பிறகு மற்றவர்களை நடத்துவதில் சமபாவனை. சமபாவனைன்னு சொன்னால், அதாவது வீட்டில் வேலைக்காரங்க வர்றாங்க, சமமாக நடத்தணும், நம்ம பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறதான்னு அர்த்தம் கிடையாது. மனுஷனாக மதிக்கணும். இப்போ கலெக்டர் பிஏ இருக்காருன்னு சொன்னால், கலெக்டர் பியூன் இருக்கிறாருன்னா 2 சமமாக ஒரே பெஞ்சில் உட்கார வைக்கணும்னு அர்த்தம் கிடையாது. புரியுதா? அவர் தொழிலில் இருப்பார். பியூனுங்கிறதுக்காக தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அவனை அவமானப்படுத்தக்கூடாது. யாராக இருந்தாலும் மனிதன் அப்படிங்கிற எண்ணத்தோடு மற்றவர்களை நடத்துவதில் சமபாவனை. எந்தெந்த பொறுப்பில் இருக்காங்களோ அந்தந்த பொறுப்புக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். சங்கரர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, சாஸ்திரம் சமபாவனை கொடுக்க சொல்லியிருக்கு. சங்கரர் என்ன சொல்கிறாரு, 4 வேதம் படித்தவனுக்கு தட்சணை அதிகமாக கொடு, 1 வேதம் படித்தவனுக்கு தட்சணை குறையாக கொடுங்கிறார். என்ன சமமாக நடத்தணும்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கூட கொடுக்குறீங்க, அவனுக்கு குறையாக கொடுக்குறீங்கன்னா அப்படி தான் பண்ண முடியும். அதுதான் தர்மம். தனியாக பார்க்கும் பொழுது நீ என்ன இவ்வளோ மோசமாக படிச்சிருக்க, கம்மியாக படிச்சிருக்கன்னு இவனை புகழ்றது, இவனை இகழ்றது, அது கூடாது. சமபாவனைங்கிறது ஆள் மனசில் இருக்கணும். வெளியே எப்படி வச்சுக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். ஆனால் இழிவுபடுத்துறதுங்கிறது கூடாது. மற்றவர்களை நடத்துவதில் சமபாவனை இருக்க வேண்டும். யார் எந்த சீட்டில் உட்காரணுமோ அந்த சீட்லேயும் உட்காரணும். அதுக்காக கீழே உட்காந்துருக்கணும், அவமானப்படுத்தக்கூடாது. இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே என்னன்னு சொன்னீங்கன்னா இதுதான். எல்லாத்தையும் சமமாக எப்படி இருக்க முடியும், வாழ முடியும்? கலெக்டர் அங்கே தான் உட்காரணும், பியூன் அங்கே இருக்கணும், தாசில்தார் அந்த சீட்டில் இருக்கணும், அவங்க சீட்டில் உட்காரணும். வந்தவொன்னே வெளியே எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படித்தான் நடத்த முடியுமே ஒழிய சமமாக நடத்துறதுங்கிறது முடியாது. இப்போ ஒரு தாய் இருக்காங்க, 4 குழந்தைங்க இருக்குது, 4 பேருக்கு மனசில் எப்படி இருக்கும், ஒரே முக்கியத்துவம் வந்து இங்கே எடுக்கணும். ஆனால் சின்ன குழந்தை என்ன பண்ணும், எப்போ பார்த்தாலும் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கும். பெரியவனை கொஞ்சம் கண்டுக்கிறாம விட்டுருக்கோம். அதுக்காக அன்பு இல்லைன்னு அர்த்தமா? ஏன்னா இவனுக்கு தேவையானது கொஞ்சம் கவனமாக செலுத்தணும். அப்படி தான் பார்க்க முடியும். கோர்ட்டில் போனால் ஜட்ஜு உட்கார இடத்துல போய் வக்கீல் உட்கார முடியுமா?
இல்லை கூண்டில் போய் இவரே நிற்க முடியுமா? ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறேன்னா, நான் கோர்ட்டுக்கு போயிருந்தேன் இந்த பேதநெறி பத்திரிகை இதுக்காக கூண்டில் ஏறெல்லாம் பதில் சொல்லணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜட்ஜு, உனக்கு தெரிஞ்ச ஆள் இருந்தால் சொல்லி சீக்கிரம் வந்துட்டு நான் போயிடணுப்பான்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, ஏன் முன்னாடியே நீ ஆஜராக போகிறேன்ட்டான் சென்னையில். அந்த கோர்ட்டில் வந்து எனக்கு தெரியாது. சொன்னவன் என்ன சொன்னாப்புலன்னா, வந்தவொடனே ரூம் போட்டு போயிட்டாப்புல. நான் பேர் என்னன்னா, அவர் அப்போ வந்து வக்கீல் விசாரணை இல்லை, இந்த பப்ளிகேஷனுக்காக பார்க்கறதுக்கு வக்கீல் விசாரணையெல்லாம் கிடையாது. வக்கீலே கேட்பார், உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, எந்த ஊர்லாம் கேட்பார், ஜட்ஜே கேட்பார். நான் வந்து கேட்பேன், சிரிக்கக்கூடாது, நீ கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும்னு சொன்னான். ஏன்னா அவன் அங்கே உட்காந்துருக்கான், நான் கூண்டில் ஏறின்னு பதில் சொல்லணும். அப்போ அதுக்காக நீ ஃப்ரெண்டு தானே உனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? எங்கெங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். ஆள் மனசில் மதிக்கிறதுல பாவனை சமமாக இருக்கணும். இது ஒரு முக்கியமான பண்புன்னு சொல்கிறார். பிறகு எல்லாவற்றையும் சமதரிசனக, எல்லாம் ஈஸ்வர சொரூபம் அப்படிங்கிற புத்தியும் ஆள் மனசில் இருக்கணும். கீதையில் சமதரிசனம்னு வருது. நாயிடமும் சமபாவனை, யானையிட்ட சமபாவனை எல்லாம் போட்டு ஒரு படமெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுறது, புலி நாராயணன்னு புலியை கட்டிப்பிடிக்கக்கூடாது. புலி என்ன பண்ண கடிச்சிடும். பகவான் ஏற்கனவே ராமகிருஷ்ண உதாரணம் நிறையா சொல்லியிருக்கேன். திருஷ்டின்னா மனசளவில் எல்லாம் இறைவனுடைய படைப்பு அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். ஒருத்தன் பெரிய மோசமாக இருக்கான், ரொம்ப கெட்ட எண்ணத்தோடு இருக்கான், அவனை கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கணும். ஆள் மனசில் என்ன பண்ண, வெறுப்பு வரக்கூடாது. அப்போ சம திருஷ்டி இருக்கிறாட்டும் வெறுப்பு வராது. இல்லாட்டி என்ன ஆகும், வெறுப்பு வந்துடும். வெறுப்பு வரக்கூடாது. கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கணும், பேசுகிற இடத்துல பேசணும், ஒதுங்கிற இடத்துல ஒதுங்கி இருக்கணும். ஆனால் எல்லாம் இறைவனுடைய படைப்பில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் இருக்கணும். இது சம திருஷ்டி. அடுத்த பண்பு இதெல்லாம் என்ன, சமபாவனை. அதே மாதிரி இப்போ நம்ம தியானம் பண்ண போகிறோம், தியானம் பண்ணுறோம். தியானம் சாதனை பண்ணணும்னா அதுக்கு முதல்ல ஒரு இது சொல்லுவாங்க. என்னென்ன சாதனை சொல்லுவாங்க தெரியுமா? தியானம் நல்லா கை விடணும்னு எப்படி இருக்கணும், உறக்க சமமாக இருக்கணும். உறக்கத்தில், உணவில், நாம் செய்கின்ற செயல்ல எல்லாம் சமநிலை இருக்கணும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் உறங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சோம்பேறித்தனமா தியானம் வராது. தூங்காமே இருந்தால் தியானத்துலேயும் தூக்கம் வரும். சாப்பாடு ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா தியானம் பண்ண முடியாது. அளவாக சாப்பிட்டா தியானம் பண்ணலாம். சாப்பிடாம இருந்தால் பசிக்கும். இதுக்கெல்லாம் ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த அளவுடன் நாம் செயல்பட வேண்டும். அடுத்து 7வது பண்பு சர்வ உபகாரக, எல்லா ஜீவராசிகளுக்கும் உதவி செய்பவன். இது ஒரு முக்கியமான பண்பு. எல்லா ஜீவராசிகளுக்கும் உதவி செய்பவன். நம்மகிட்ட மனிதர்கள்ட்ட ஒரு பலவீனம் இருக்கும், உதவி செய்வோம், செய்ய மாட்டோம்னு இல்லை. செஞ்சுட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவியை செய்கிறது கிடையாது. நமக்குள்ள ஊறி இருக்கக்கூடிய ஒரு பாவனை எதிர்பார்ப்பு. குழந்தைய வளர்த்தா கூட என்ன பண்ணுறோம், அந்த குழந்தை திருப்பி நம்மளுக்கு செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு வந்துடுது. நம்மகிட்ட இருந்து இன்னொன்று இருக்குது, யாருமே எந்த பலனுமே அடையாட்டாலும் கூட நம்மளுக்கு அடையாட்டம், அவர்கிட்ட நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்ப்போம். இன்னொன்று என்ன, எதிர்பார்ப்பு. ஒன்று நாம் செஞ்சுட்டு எதிர்பார்ப்போம், இல்லாட்டி என்ன பண்ணுவோம், ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டான், அவர்னால நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கா, அவர்கிட்ட பழகும் போது என்ன பண்ணும், அவர்னால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். இன்னொன்று சொல்லியிருக்கேன், கர்மயோகத்தில் சொல்லுவோம். போகும்போது ஒருத்தர் பர்ஸு கீழே விழுந்துருது, அந்த பர்ஸை நாம் எடுத்து கொடுக்குறோம், அவர் பேசாமல் போயிட்டாரு. நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிருக்கானே, ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா என்று அவன்கிட்ட ஒரு தேங்க்ஸ் எதிர்பார்க்கிறோம். ஒரு உதவி செஞ்ச உடனே ஒரு எதிர்பார்ப்பு வந்து விடுகிறது. நாம கஷ்டப்பட்டா மற்றவங்க உதவி செய்யணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, இல்லாட்டி நாம உதவி செஞ்சு அவங்க திருப்பி செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு. அப்படி ஒரு உரிமையை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த உலகம் நம்மளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. ஒரு சாது இருக்கார், எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துட்டார். திறந்துட்டு வந்த பிறகு அவருக்கு என்ன எதிர்பார்ப்பு வந்துடும் சொன்னா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு எல்லாரும் உதவி செய்யணும்னு எதிர்பார்ப்பு. இவர் விட்டுட்டு வந்துட்டாராம், அதனால எல்லாரும் சேர்ந்து அவரை காப்பாற்ற பகவான் பார்த்துக்கிறார்.
ராமகிருஷ்ணர் சொல்றாரு, ராமகிருஷ்ணர் பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு வந்த பிறகு சாப்பாட்டு கிடைக்கல, பிச்சை எடுக்க போனா விவேகானந்தர் பிச்சை காஞ்ச ரொட்டியை போடுவாங்களாம். இன்னைக்கு அந்த எதிர்பார்க்காம அவங்க வந்து அந்த சாதனை பண்ணதுனால பெரிய லெவல்ல வந்துட்டாங்க. அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த எதிர்பார்ப்பு இதெல்லாம் வந்து இல்லாமல் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை. எனக்கு யாரு என்ன பண்ணாலும் பண்ணலையோ, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இப்படி ஒரு பாவனையை வளர்த்து கொள்வது. அதாவது இந்த மோட்சம்ங்கிறதே என்ன தெரியுமா? மோட்சம்ங்கிறதே அந்த எதிர்பார்ப்புல இருந்து விடுதலை அடைகிறது மோட்சம். எங்க போனாலும் ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது. அந்த எதிர்பார்ப்புல இருந்து நம்ம விடுதலை அடையிட்டோம் சொன்னா இதுவே மோட்சம் கூட சொல்றாங்க. இந்த உலகம் நம்மிடமிருந்து நிறைய பயனடைஞ்சிருந்தாலும் கூட நாம வந்து அதுல இருந்து எதிர்பார்க்க கூடாது. அதுவா வந்தா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை. இந்த பண்பு, கருணை, இரக்கம்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுல எல்லாம் வந்து இந்த உதவி செய்யற மனப்பான்மை இதெல்லாம் இருந்தாத்தான் இந்த இரக்கம்ங்கிற குணமெல்லாம் வரும், இல்லாட்டி வராது. இந்த இரக்கம்ங்கிற குணம்தான் உதவி செய்யற மனப்பான்மையாக மாற வேண்டும். பிறகு இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. எல்லாருக்கும் உதவி செய்ய சொல்றீங்க, எந்த அளவுக்கு உதவி செய்யறது? எந்த அளவுக்கு நாம உதவி செய்வது? இருக்கிறத பூரா கொடுக்க சொல்லல, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் உதவி செய்யணும். தேவையில்லாம உதவி செஞ்சுட்டு கஷ்டப்படக்கூடாது. அதுவும் சில பண்பா சொல்றாங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பிளட்டே இல்லை, புரியுதுங்களா? அவர் என்ன பண்றாரு, நான் 1 லிட்டர் ரத்த தானம் பண்றேன்னு சொல்லி அவருக்கே ரத்தம் ஏற்ற வேண்டியிருக்கு. அவர் போய் ரத்த தானம் பண்ண என்ன ஆகும்? அவருக்கு 4 பேர் ரத்தம் கொடுக்க வேண்டிய வந்துடும், வருமா இல்லையா? அப்போ உதவுறதும் கூட அதை ரொம்ப கவனமா பார்த்து உதவணும். எந்த அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் நீ உனக்கு 100 ஆள் உதவி பண்ற அளவுக்கு நீ வரக்கூடாது அப்படிங்கிறதையும் சில பேர் விளக்கம் சொல்றாங்க. முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும். பிறகு இன்னொன்று, நாம வந்து உதவி செய்யும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு பயனடைகிறாங்கிறதையும் பார்க்கணுங்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவான், ஒரு இடம் உதவி பண்றான், அவன் பயனடைஞ்சா பரவாயில்ல, வீணா பண்ணி தேவையில்லாம கெட்டதுக்கு பயன்படுத்துறான், என்ன பண்றது? அதையும் பார்த்து உதவி செய்ய வேண்டும். இந்த உதவுறதுல ஒரு முக்கியமான பண்பு என்ன சொல்றாங்கன்னா, நாம் என்ன பண்றோம், உதவி செய்யறதுக்கு எல்லாரும் யோசிக்கிறோம், ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு. இந்த உதவி செய்வதிலேயே ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கணும். இது நல்லா செஞ்சு பார்த்தா தெரியும். எதிர்பார்ப்போட உதவி செஞ்சேன்னு சந்தோஷம் வரவே வராது. எதிர்பார்ப்பு இல்லாம அவனுக்கு இதை கொடுத்தா ஒரு பிரயோஜனம் இருக்கு, கொடுத்துட்டேன், அதோட முடிஞ்சு போச்சுங்கிற எண்ணத்தோட அதுல அவன் பண்ற மகிழ்ச்சியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம் இருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி ஒரு சந்தோஷம் வெளியே கிடைக்காது. அது வந்து அதுலயே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதுல ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சு பழகிட்டோம்னு சொன்னா அதுல இருந்து விடுபட முடியாது. நம்மளோட கையில ஏதாவது இருந்தா கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் வரும். கஷ்டப்படும் பொழுது நம்மகிட்ட இருந்து, ஏன்னா அதை நான் அனுபவிக்கிறத விட அதை கொடுக்கும் போது எனக்கு பல மடங்கு மகிழ்ச்சி வர்றங்கிற ஒரு உணர்வு வரணும். அதை அனுபவிச்சு பார்த்தா தெரியும். உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாமிஜி ஒரு உதாரணம். எனக்கு இந்த குருபரானந்த சாமி இருக்காரு, அவங்க ஒரு இடம் வந்து இட்லி, அவர் வந்து சிஏ படிச்சுக்கிட்டு இருக்கார். ஒரு இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு மெஸ்ஸில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, 4 இட்லி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு அங்கே ஹோட்டல் கீட்டல் டீ கடை எதுவுமே கிடையாது, கொடுத்துட்டு போயிடுவாங்க. அங்கே அவரை வச்சு நைட் சாப்பிட்டுக்கிறாரு. அந்த இடத்துல பக்கத்தில் குடியிருந்தவங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருந்திருக்கு. 2 குழந்தைகள். அந்த 2 குழந்தைகளை கொஞ்ச நேரம் பார்த்துக்கன்னு சொல்லி சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு விட்டுட்டு போகிறாங்க. விட்டுட்டு போனோன்னா அவங்க போகிற இடத்துல ஆஸ்பத்திரி லேட் ஆயிடுது. நைட்டு ரிட்டர்ன் 10 மணிக்கு வர்றாங்க. இந்த குழந்தைய தூங்கிருச்சு. குழந்தைய திருப்பி எழுப்பி கொண்டு போய் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த அம்மா அப்பா. கூப்பிட்டு போன உடனே எழுப்பி சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அவங்க சாப்பிட்டோம்னு சொல்லிடுச்சு அந்த குழந்தைங்க. பிறகு படுத்துருச்சு. காலையில் இவரை வந்து வெளியே போகிறதுக்கு குளிச்சுட்டு சீவிக்கிட்டு இருந்திருக்காரு கண்ணாடி முன்னாடி. கீழே வந்து பார்த்தா காலை பரண்டுறது மாதிரி இருந்திருக்கு. 2 குழந்தைய 2 காலை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. யாருக்கு? இவருக்கு வயசு இப்போ 20-25 வயசுக்குள்ள தான். இவரை வந்து அந்த குழந்தைங்க நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வாசல் அந்த மாதிரி பையை வச்சு நிற்கிதான். என்னம்மா சில டெய்லி உன் காலில் வந்து கும்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போக சொல்லியிருக்கேங்குது அந்த அம்மா. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, உனக்கு 4 இட்லி வரும், இதுக்கு 2 இட்லி இதுக்கு 2 இட்லி கொடுத்துட்ட, நீ உனக்கு நைட்டு ஒன்றுமே சாப்பிடவும் இல்லை, திருப்பி வந்து பார்த்தேன் போட்டு படுத்துட்டேன், அப்போ நீ வந்து ஒவ்வொன்று கூட கொடுத்துருக்கலாம். சரி குழந்தைய சாப்பிடட்டுமேனு கொடுத்துட்டு
பட்டியாக இருந்துட்ட, அதனால் என்ன பண்ண, நீ கொஞ்சம் சாதாரண ஆள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி டெய்லி இது உன்னை நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்கூல், சின்ன காலையில் படிக்கிற பையன் அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு போச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவர் சொல்கிறாரு, என்ன செய்கிறார், தாத்பரியம் என்னன்னா, ஒரு நேரம் பட்டி கிடந்தேன், எனக்கு பசியாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது, தாங்குற விஷயம் தான், தாங்க முடியும், சின்ன வயசு தானே தாங்க முடியும், அதை கொடுக்காம சாப்பிட்டு அப்போ சந்தோஷமாக இருந்திருப்பேன். அந்த ஒரு நேரம் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு நினச்சா அதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குங்கிறார். அப்போ அந்த ஒரு நேரம் கொடுத்த உணவை பற்றி அவங்க அப்படி அந்த அம்மா நடந்துக்கிறத வச்சு எவ்வளவு நாள் சந்தோஷம் வருது பாருங்க. நினைச்சாலே சந்தோஷம் வருது, வருதா இல்லையா? இப்படி ஒரு இந்த ஆனந்தத்தை பழகிட்டோம்னா உதவி செய்வோங்கிற, பரோபகாரம் பண்ணுவோம். கரும்பு தின்ன கூலியான்னு சொல்லுவாங்கல்ல, கரும்பு தின்றதே ஒரு சுகம், அப்புறம் அதுக்கு கூலி. அது மாதிரி இந்த உதவுறதுலேயே ஒரு சுகத்தை பார்த்துட்டோம்னு சொன்னா பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறார். இந்த மற்றவர்களுக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் சொல்றதை பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நன்கொடை கொடுப்பாங்க, நிறைய பண்ணுவாங்க, கொடுத்துட்டு நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க, உதவி பண்ணுறீங்கன்னா, இந்த பாக்கியத்தை பகவான் எனக்கு கொடுத்துருக்காரு, அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லுவாங்க. இந்த உதவி பண்ணுற பாக்கியத்தை எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, ஏன்னா இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் வந்து எனக்கு உதவுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கேன், இது பகவானுக்கு நன்றி சொல்லணும், இதில் நான் பெருசா இல்லைன்னு சொல்லி இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு மகிழ்வடையணுமா. இது ஒரு பண்பு, முக்கியமான பண்பு சொல்றாங்க. அவர்களுக்கு நான் உதவினேன்னு பெருமைப்படுறதை விட உனக்கு உதவுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு பெருமைப்படணுமா, அப்படி கொடுக்கறது இது ஒரு பரோபகாரம். இந்த கோயில்களுக்கு சன்னியாசிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. டியூப் லைட்டை கொடுத்துட்டு டியூப் லைட்ல பேரை எழுதி வெளிச்சத்தை மறைக்கிற மாதிரி கூடாது. இப்போ அப்படி பண்றதுல முன்னாடி அந்த காலத்துல பெரிய பல்பு வரும், அதுல உபயம் சொல்லி போட்டுருவாங்க. பல்ப் ஃபீஸ் ஆனால் அப்புறம் என்ன பண்றது, அந்த பட்டியல் எழுதினா கூட பரவாயில்ல, இந்த பல்ப்லையும் சேர்த்து எழுதிடுறது, அதெல்லாம் பெருசு, அதெல்லாம் கூடவே கூடாது, புண்ணியம் அதுல போயிருமா. மீனாட்சி அம்மன் கோயில் கட்டினது யாரு? தஞ்சை பெரிய கோயில் கட்டினது யாரு? ராஜராஜ சோழன். அவங்க பேர் எங்கேயா இருக்கான்னு பாருங்க, ஒரு மூலையில் இருக்கும். இல்லாட்டி வர்ற பக்தர்களுக்கு நமஸ்காரம் பண்ற மாதிரி அவங்க சிலையை வச்சிருப்பாங்க, வர்ற பக்தர்களுக்கு கும்பிட்டது மாதிரி அவங்க சிலை இருக்கும், அந்த கட்டினவங்களுடைய சிலை எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கும். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பெரிய போர்டு, இதை பாண்டிய மன்னன், இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் இத்தனாவது நெடுஞ்செழியன் கட்டினான். இப்போ என்ன பண்ணுறான், ஒரு கட்டடத்தை கட்டி இன்னார் ஆட்சியில் இன்ன பேரில் இவங்க போட்டு பெருசாக போட்டு விளம்பரம் பண்ணி வச்சிடுறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விளம்பரம் புகழில் புண்ணியம் போயிருமா. நீ விளம்பரத்தையும் புகழையும் எதிர்பார்க்காம ஒரு உதவி செஞ்சேன்னு சொன்னால் அது ஹோல் ஸ்டாக்கில் இருக்கும். இது 10 பேர் பார்த்து புகழ்ந்துட்டு போயிடுறான்ல, அதுலேயே போயிடும் சொல்கிறாங்க. மற்றவங்க எப்படியோ இந்த நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் வர்றவங்க அதையும் எதிர்பாராமல் இருக்கணும். இந்த கொரோனா சுனாமி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மிஷனில் அவ்வளவு கோடிக்கணக்கில் பண்ணாங்க, கோடிக்கணக்கில், வெளியே யாருக்கும் தெரியாது. மற்ற பேர்லாம் நிறைய விளம்பரம் அங்கங்கே, ராமகிருஷ்ண மிஷனில் பண்ண சொல்ல ஒரு சாமி சொல்கிறாரு, அவ்வளவு கோடிக்கணக்கில் பண்ணியிருக்காங்க, வெளியே தெரியாமல் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, நம்ம பாரத பிரதமரே இந்த கொரோனாவுக்கு ரொம்ப ஏழை நாடுகளுக்கு இலவசமாக அந்த மருந்து அனுப்பிச்சிருக்காரு. பாரத தேசத்துடைய பண்பு என்னன்னா இலவசமாக, அதனால இந்த நாட்டு அதிபர் காலில் விழுகிறார், ஒரு முஸ்லீம் அதிபர் காலில் விழுகிறார். அரசியலுக்காக சொல்லலை, அவ்வளவு பேருக்கு இலவசமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா பணக்கார நாடுகள் இருக்கு, அது வாங்கவே முடியாத நாடுகளுக்கு எல்லாம் வியாபார நோக்கில் மருந்து தயார் பண்ணான். நம்ம நாட்டில் அப்படி பண்ணவே இல்லை, நம்மளுடைய தர்மமே அப்படித்தான். அமெரிக்காவில் ஒரு இந்த பஞ்சாபிகள் கரண்ட்டு கட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, சாப்பாடு ஓட்டு எதுவுமே கிடைக்கலையாம், வீட்டில் தயார் பண்ணி அந்த ஏரியா பூரா ஒருத்தர் சப்ளை பண்ணியிருக்காரு. சப்ளை பண்ண உடனே பணம் ஒரு பைசா வாங்க மாட்டேங்க. என்னங்க இப்படியெல்லாம் கொடுப்பீங்களா உங்கள் நாட்டிலேன்னு கேட்டாராம். உங்கள் நாட்டில் இப்படி ஒரு பழக்கம் இருக்கான்னு கேட்டாங்க. ஒரு பைசா அந்த நேரத்தில் பைசா, அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் எங்கேயோ போயிடுச்சான். அது இந்த பழக்கம் நம்ம தேசத்திலே இருக்கு, பாரத தேசத்திலே இருக்கு. அதனால இந்த பண்பு மிக மிக முக்கியமான பண்பு, இந்த பரோபகாரம்ங்கிறது. இது அடுத்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது 8வது பண்பு. 8வது பண்பு இன்பம் தரும் பொருள்களில் பாதிக்காமல் இருத்தல். அது அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.
இடைவெளிக்கு பிறகு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.